சிவனும் அன்போடு உரைத்தான் என்ற தலைப்பில் சிவனோடு கேள்வியின் வாயிலாக ஒரு உரையாடல் கவிதை எனது சிந்தனையில். பண்ணிசைக்க மனமில்லை, பாசறையும் கண்டதில்லை, என்னிடம் மனமில்லை, உற்றவனே உனையில்லால் துணையில்லை, வேதம் பயின்றதில்லை, திருமுறையும் பாராயணம் செய்ததில்லை, கேள்வி ஞானம் எனக்கில்லை, எனக்குள் கேள்வி கேட்டேன், கேள்வியின் நாயகனாக நீயே வந்தாய், விடையற்ற வாழ்வே ஏன் என்றேன், பிறவியின் தொடக்கமும் முடிவும் நீயே என்றான். வெட்டில் பூச்சி வாழ்வல்ல, விடையோடு புகழோடு நிலைக்கும் வாழும் உன் செயலாலே என்றே இறைவனும் உரைத்தான். சிந்தித்தேன், உண்மை என்று உணர்ந்தேன், வினை என்பது வேறல்ல நின் செயலே என்றுரைத்தான். பழியும் பாசமும் வேறல்ல ஆசையின் வடிவம் என்றுரைத்தான். ஆசையை அறுத்தாலே ஆணவம் அழியும், மௌனமாக வாழ்ந்தாலே அமைதி நிலவும், நிம்மதியும் இதிலே துவங்கும் என்றே இறைவனும் சொன்னான். மனதின் நாயகனும் நீயே, மக்களின் நாயகனும் நீயே என்றே இறைவனும் உரைத்தான். எண்ணம் போல் வாழ்வு என்பதும் இதற்காக உரைத்ததே, உணரப்பா அன்பே சிவம் என்பதும் அன்புடன் வாழ்வதற்கே என்றே சிவனும் அன்புடன் உரைத்தான்.